ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூமிங் ஆனியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பல்லாரி எடுத்துக்கலாம். அதோடைய தோலெல்லாம் நீக்கிட்டு பேக் சைடு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பல்லாரியோடைய சைடில் வீடியோவில் நான் காட்டுற மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை சின்ன சின்ன பெட்டல்ஸ் மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அதை பார்க்குறதுக்கு அழகாக சின்ன லோட்டஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மீதமுள்ள பல்லாரியையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். நல்லா அந்த சின்ன சின்ன பெட்டல்ஸ்லாம் நல்லா விரித்து விட்டு அதுக்குள்ளே அந்த மாவு படுற மாதிரி தூவி விட்டுக்கலாம். மீதமாக ஒட்டி இருக்கிற மாவை நல்லா இப்படி தட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இந்த ஆனியனுக்குள்ளே நல்லா ஊற்றி விட்டுக்கலாம். நல்லா உள்ளே எல்லாம் நல்லா படுற மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா உள்ளே எல்லாம் அந்த மாவு போய் ஒட்டுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. மீதமாக மாவு ஒட்டியிருந்துச்சுன்னா அதனால் அப்படி தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம எல்லா ஆனியனும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியனை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு நல்லா ஃபஸ்ட்டு வேகட்டும். அது நல்லா வெந்ததும் அப்புறம் பேக் சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு எடுங்க. இதை நம்ம ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன்லாம் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிறிஸ்பியான ப்ளூமிங் ஆனியன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் வந்து நீங்களும் அசத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.